ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதன்கிழமை காலையில் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாயிருப்பீர்களாக. வேத புஸ்தகத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் ஜீவன் இருக்கிறது. எபிரேயரில் தான் எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாகும், உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற ஒரு நிச்சயம் உண்டாகும். இன்றைக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 21ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆதலால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அந்த ஆசாரியின் இடத்துல சேரக்கடவோம். அந்த ஆசாரியின் இடத்துல சேரத்தக்கதாக அவர் ஏற்கனவே திரைச்சீலையை கிழித்து நமக்கு வழி ஏற்படுத்தி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே சிலுவை மரணத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லத்தக்கதான அந்த திரைச்சீலையை நமக்கு திறந்து தந்திருக்கிறார். அந்த மகா பிரதான ஆசாரியின் இடத்துல நாம் செல்லும் பொழுது எப்படி செல்லுகிறோம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலம் கொண்டு கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாய், ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய், உண்மையான இருதயத்தோட விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட சேரக்கடவோம். ஏன் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாயிருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நிச்சயமுள்ளவர்களாய் ஓடி துர்மனசாட்சி நீங்கப்பட்ட தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். இந்த 4 காரியங்களை மறந்துடாதீங்க. துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், உண்மை உள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இதை வைத்துக்கொண்டு அவரிடத்தில் கடந்து சென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எந்த காரியத்திலெல்லாம் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவைகளெல்லாம் நமக்கு செய்வார். அப்படி நம்மை செய்து இந்த உலகத்தில் வாழ வைத்து தம்முடைய பரலோக ராஜ்யமான கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார், கொண்டு போவார். இந்த நம்பிக்கையால் நம்முடைய இருதயம் தைரியப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் தமது பிள்ளைகள் மேல் வந்து இறங்க அவளுக்கு கர்த்தாவே, முதலாவது ரட்சிப்பின் நிச்சயம், பரலோகத்தை குறித்த நிச்சயம், சரீர ஆரோக்கியத்தை குறித்த நிச்சயம், தங்கள் வேலையை குறித்த நிச்சயம், வாழ்வாதாரத்தை குறித்த நிச்சயம், எல்லாவற்றையும் தந்து கர்த்தாவே, நீர் உம்முடைய வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே அல்லேலூயா வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான மிகப்பெரியமான காரியங்களை உமது பிள்ளைகளுக்கு செய்து உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் அவளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளினாலே தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்று ஒரு நல்ல மகா பிரதான ஆசாரியன் உண்டு. தைரியமாக இடத்துல போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.